ஹலோ மக்களே! நம்ம வீட்லேருந்தே 70 கிலோலேருந்து 60 கிலோ வந்திருக்கோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான வெயிட் லாஸ் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வெயிட் லாஸோட 30 டேஸில இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, டே 18 அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க இது. அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் 4:30க்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. நம்ம வந்து 6 மணிக்கு ஷிஃப்ட்டு கிளம்பணும். அப்போ வந்து வீட்டில் என்னலாம் பண்ணிட்டு போனேன் அப்படின்றது தான் உங்களுக்கு லைட்டாக காட்டியிருக்கேன். நான் என்ன சாப்பிட்ருக்கேன்றதையும் வாங்க பார்க்கலாம். இது வந்து மொதல் நாள் நைட்டு நம்ம ஒரு ஆவின் 1/2 லிட்டர் பாக்கெட்டை வந்து காய்ச்சிட்டு க்ரீன் பாக்கெட்டு சொல்லுவாங்கள்ல, அதான் ரொம்ப திக்காக இருக்காது. அதுதான் காய்ச்சிட்டு இல்லைன்னா இதில் வந்து எறும்பு வந்துடுது. அதுக்காக வந்து தட்டில் தண்ணி வச்சுட்டு இதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உறைஞ்சிரும். அப்புறம் நம்ம காலைல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அதுதான் காலைல எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வேர்க்கடலை அது வந்து வறுக்கிறதுக்காக வாங்கினது. ஆனால் வறுக்கல. நைட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சு காலைல வந்து இதை வேக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் அதை வந்து ஊற வச்சுருக்கேன் ப்ரோட்டீனுக்காக எனக்கு மார்னிங்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி சிம்பிளாக வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன். அன்றைக்கி வந்து தயிர் சாதம் பண்ணுறதுக்காக சரி குக்கர்லேயே கொஞ்சம் குழஞ்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதிலேயே சால்ட்டு போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து அந்த நம்ம நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ண அந்த வேர்க்கடலை தான் வச்சுருக்கேன் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதில் வெறும் தேவையான அளவு சால்ட்டு போட்டு அதில் வந்து தண்ணி வடிக்கிற அளவுக்குலாம் இல்லாமல் அளவாக திட்டமாக வச்சுட்டு அப்படியே வேக வைக்கிறதுக்காக அது ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, பழைய குழம்பு நான் மொதல் நாள் மதியானம் வச்ச நம்மளுக்கு காரக்குழம்பு இருக்குது. அதனால் வந்து சரி இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு லன்ச் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி பழைய குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் பிளானு. அதனால் எனக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அந்த இட்லியும் ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றி ஒரு பக்கம் வச்சுட்டு நானாக இட்லி எடுத்துகிட்டு போகல. சரி 2 இட்லி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். வேணாம் அப்படின்ட்டு நான் வீக்கெண்ட்னா கொஞ்சம் காரம் அது மாதிரி சாப்பிடுவேன். சரி வீக் டேஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரும்பாலும் வந்து இட்லி, தோசை அது மாதிரி இப்போ சாப்பிட்றதில்ல வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கும்போது. மார்னிங் வந்து முடிஞ்ச அளவு கார்ப் எடுத்துக்காமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அந்த வீக்கெண்டில் சாட்டர்டே, சண்டேயில் அது மாதிரி எனக்கு ஆசைப்பட்டேன்னா நான் 2 இட்லி, 2 தோசை அது மாதிரி வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் மக்களே. இதுதான் ஓகேவா. அதனால் வந்து நான் காலையிலேயே வந்து இட்லி அவிச்சு வீட்டில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போகல. நான் வந்து எனக்கு என்ன எடுத்துகிட்டு போனேன்னா, நான் வந்து வேர்க்கடலை தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். 11:00 வந்து என்னோடய வெயிட்டிங் விண்டோ வந்து 11:00 ஸ்டார்ட் ஆகும். 11:00லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் என்னோடய ஈட்டிங் விண்டோங்க. அதாவது நான் போன உடனே என்ன பண்ணுவேன்னா, பிளாக் காஃபி வேணும்னா தேவைப்பட்டால் க்ரீன் டீ இல்லைனா பிளாக் காஃபி சுகர் போடாமல் குடிச்சிக்கலாம் ஓகேவா. அது வந்து உங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது சுகர் இல்லாமல் குடிக்கிறது. ஆனால் இனிப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உங்களோட ஃபாஸ்டிங் டைம் வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 மாதம் முன்னாடி நான் வந்து போட்டுட்டு இருக்கும்போது ரொம்பவே அதாவது 70 கிலோ பக்கம் இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். பத்தவே பத்தாது. அப்போ எடுத்த ஃபோட்டோவும் இப்போ எடுத்த ஃபோட்டோவும் தான் நான் இந்த தம்ப்நெயில்ல கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ இது. நம்ம வந்து மாடியில் போய் நடப்போம். அது ஆக்சுவலாக பூட்டிட்டாங்க மாடி. அதனால் எதனால் அந்த எது அந்த நல்ல பையன் என்ன நல்ல மனசுக்காரங்க பண்ணாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் மாடியில் போயிட்டு மார்னிங்கில் நடப்பேன் நான். மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் நடந்துகிட்ருப்பேன். அது யாருக்கோ பொறுக்கல மக்களே. இது வந்து ஆஃபீஸில் உள்ள மாடி ஓகேவா. 6 மணிக்கு போயிடுவேன் நான் ஷிஃப்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 8 மணிக்கு எனக்கு பிரேக் கிடைக்கும். 8 to 8:30 வந்து பிரேக் கிடைக்கும். அந்த டைமில் வந்து நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து டீ பிரேக் வந்து எனக்கு 11:00 அப்போ தான் வந்து நான் சாப்பிடுவேன். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஓகேவா. அந்த மார்னிங் நடக்கிற பொழப்பும் போயிடும் போல் அந்த மாடியில். அதனால் சரி நமக்கு எதுவும் நம்ம விட வேணாம் அப்படின்ட்டு அந்த படி ஏறி வர இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் நடந்துட்டு சும்மா இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து அது உள்ளே நடக்கிறது அது ஒரு மாதிரி லென்த்தாக இருந்துக்கும். சரி பார்க்கலாம் நாளைக்கெலாம் திறக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் அந்த பிரேக்கை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி நடக்கிற மக்களே. ஏன்னா மழையும் இதுவுமா இருந்தது. அதனால் எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருந்தது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சு சாப்பிட வந்துட்டேன். காலைல பண்ண தயிர் சாதம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் வேர்க்கடலையும் இருந்துச்சு ப்ரோட்டீனுக்கு, அதுவும் வச்சுருக்கேன். தயிர் பாருங்கள், நம்ம வீட்டில் தயிர் ஊற வச்சது நல்லாயிருக்கு பாருங்கள் கட்டியாக. அதுவும் வச்சு சாப்பிட்டாச்சு மக்களே. ஃபில்லிங்காக பழைய குழம்பு கத்திரிக்காய் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட் வந்து எங்கள் தாத்தாக்கு நினைவு நாள். சரி வெளியில் போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வர முடியல. ஒரே மழையாக இருந்தது. நான் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏதாவது பலகாரம் ஏதாவது வாங்கி செய்யலான்னா நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. முடியல ஒரே கரண்ட் வேறு போயிட்டு வந்துருந்ததுனால எதுவும் செய்ய முடில. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் மட்டும் வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அவங்களுக்கு காஃபி, டீ அதெல்லாம் பிடிக்கும். அதனால் வந்து அதை மட்டும் வீட்டில் பண்ணிவிட்டு மற்ற ஸ்நாக்ஸ்லாம் ஐயா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கி அந்த டீயை வச்சு குடிச்சிட்டு
அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த டீய குடிச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் 2, 3 ஐட்டம் மட்டும் ஒரு பொரி உருண்டை, 2 முறுக்கு அந்த மாரி அது மட்டும் சாப்பிட்டு, இந்த டீய குடிச்சிட்டு என்னோட டின்னர வந்து முடிச்சுட்டேன் மக்களே. மத்தது இது ஃபுல்லாலாம் சாப்பிடல. அ இது ஃபுல்லாலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம டயட் கோவிந்தாயிரும். ஓகேவா? இப்படி தான் நம்ம டயட் டே போச்சு மக்களே. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணவா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ ஸோ மச் மக்களே.